கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தை விமர்சித்து அநேகர் பேசுவதைக் கண்டு வருத்தமடைந்தார். அவர் அருமையாக நிதானித்து வசனங்களை பகுத்தாய்ந்து போதிக்கிறவர். ஆனாலும் ஒரு திருச்சபையிலே அவருடைய பிரசங்கத்தை அநேகர் விமர்சனம் செய்தார்கள். ஒருவர் சொன்னார், ஐயா, கரெக்டா 10 நிமிடத்தை எப்படி நிறுத்தி விடுவது, என்னென்ன சொல்லி அதை இழுக்கலாம் என்று சொல்லி, ஆக நேரத்தை இட்டு நிரப்புவதுதான் உங்கள் பிரசங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னார். இன்னொருவர், ஐயா, நீங்கள் சொன்ன கதை நன்றாக இருக்கிறது, ஆனால் அதில் சொல்லப்பட்ட வசனம் தான் எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். மற்றொருவர், ஐயா, உங்கள் பிரசங்கத்தை கேட்க இன்னொருவரை இன்றைக்கு அழைத்து வருவதாக இருந்தேன், நல்ல வேளையாக அவர் வரவில்லை என்று சொன்னார். இன்னொருவர், ஐயா, தேவாலயத்தின் ஜன்னலில் கூட வெவ்வேறான 125 துண்டுகள் இருக்கின்றன, அவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு டிசைன் இருக்கிறது, ஆனால் உங்கள் பிரசங்கம் மட்டும் வருஷத்தின் முதல் வாரம் தொடங்கி கடைசி வாரம் வரை அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். இப்படி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் சொன்னான், ஐயா, நீங்கள் ஆவிக்குரிய ஒரு நல்ல பிரசங்கத்தை ஒவ்வொரு வாரமும் தயார் செய்து வருகிறீர்கள், நான் அதை கேட்டு அநேக காரியங்களை சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். இவர் தன்னை விமர்சித்த அந்த நபர்களை பார்த்து, ஐயா, என்னுடைய பிரசங்கத்தை பலவிதமாக விமர்சித்தீர்கள், ஆனால் உங்களிடத்திலே ஒன்று கேட்கின்றேன், இந்த வருஷம் முழுவதும் பிரசங்கம் கேட்டீர்களே, ஏதாவது ஒரு வாரத்தில் என்ன வசனத்தை பிரசங்கித்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தில் உங்களுக்கு பிடித்த வசனம் எது என்று சொல்லலாமா? அது எப்படி உங்களை தொட்டது என்று ஏதாயிலும் சொல்லலாமா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரசங்கத்தை உற்று நோக்கி கவனிப்பதில்லை. பிரசங்கியாரை குறை சொல்லுவதும் அவருடைய பிரசங்கத்தை விமர்சிப்பதும் தான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது. இன்றைக்கும் திருச்சபைகளில் அப்படித்தான் இருக்கிறது. ஆவிக்குரிய மாற்றத்தை அநேகர் அடையவில்லை. எல்லா பிரசங்கங்களிலும் மனம் திரும்புதல் என்ற ஒரு அடிப்படை செய்தி மறைந்திருக்கிறது. தேவகுமாரன் உலகிலே இறங்கி வந்தபோது அவருடைய முதல் பிரசங்கம் தொடங்கி கடைசி பிரசங்கம் வரை மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். அதை எத்தனை பேர் இந்த வருடத்திலே அடைந்திருக்கிறீர்கள்? மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 1:15, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். லூக்கா 13:3, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போய்வீர்கள். நாம் எல்லா பிரசங்கத்திலும் அடிப்படை செய்தியாக மறைந்திருக்கிற அந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? பெற்றுக்கொள்ளாவிட்டால் 1000 பிரசங்கங்களை கேட்டு விமர்சித்து என்ன பிரயோஜனம்? நமக்கென்று அதில் ஏதாயிலும் பயன்பட்டதா? அப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாய் நாம் பிரசங்கங்களை கேட்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.